ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா 20/1/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 137. சரிங்களா? 137. அதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 நம்பர் தான் கொடுத்துருந்தேன். 1, 6, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? 1ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பாருங்கள். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 17 ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்ததுலையே பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி 3 டிஜிட் பாருங்கள். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கொடுத்துருந்தது 712ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 137 போயிடுச்சு. 2க்கு பதில் ஒரு 3 வந்துருந்து மார்க்ஸ் போட்டிருந்தோம்னா ஒரு சூப்பர் வின்னிங். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இதுவும் முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்தது தான். ஓகேங்களா? சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாம் நான் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க இப்போ இன்றைக்கி கூட நான் கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 21/1/2026 தனலட்சுமி 36 உண்டான கெஸிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும். அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 3, 4, 5, 7. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தாங்க. கன்ஃபார்ம் கிடையாது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து தாராளமாக போடுங்க. அதை அளவாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 0, 5, 50, 52, 25, 25, 02, 20, 53, 35, 32, 23, 48, 84, 85, 58, 45, 54, 74, 47, 49, 94, 79, 97, 34, 43, 70, 07, 40, 04. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங். இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சப்போஸ் கோடு போட்டதுலேயே வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். அதனால் உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 052, 532, 485, 749, 354, 470. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. எனக்கு கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.